ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம எப்போயாச்சும் யோசிச்சிருக்குமா, நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குற கோடு என்ன பண்ணுதுன்னா, சம்டைம் எரர் காமிக்குது, சம்டைம் ரன் ஆகுது. அது சில அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சடனாக க்ளோஸ் ஆகும். அது என்னைக்காச்சும் நம்ம ஏன்னு யோசிச்சிருக்குமா? இப்போது ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அது என்ன பண்ணுன்னா, ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அது சடனாக க்ராஷ் ஆகும். இதெல்லாம் நம்ம ஏன் என்னைக்கானிச்சு நம்ம திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரட்டர். ஸோ லெசன் நம்பர் 11. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கைஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் .NET பற்றி ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். அதனோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்லாம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆக்சுவலாக கைஸ், உங்களுக்காக ஷோ பண்ண சம் இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கைஸ் .NET, அதாவது கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரட்டர், 2 path to execution. ஸோ ஆக்சுவலாக கைஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மாரல் ஸ்டோரி சொல்கிறேன். என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் என்னென்னா, புக் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நிறைய புக்ஸை ரிவ்யூ பண்ணுறாங்க, நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, இங்கிலீஷில் அதிகமாக நான் உங்களுக்கு பாப்புலரான இருக்குது சம் புக்ஸ் சொல்கிறேன். லேர்ன் டு ஏர்ன், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த புக்ஸில் இருக்குல்ல, இது அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக புக்ஸ் படிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா, இது எல்லாமே ஃபாரின் ஆத்தர்ஸ். ஸோ அந்த புக்ஸ் எப்படி நம்மளுக்கு தமிழில் கிடச்சிருக்கு, அதை நம்ம என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? ஆக்சுவலாக அது எப்படின்னா, இங்கிலீஷில் இருக்கிற புக்கை ஓவரால் புக்கை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ் இருக்குது, நம்ம ரீட் பண்ணுற லாங்குவேஜுக்கு அந்த கண்டென்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக புக்காக இருக்குது, ஒரு புக்கு வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியாது, அதாவது எல்லாராலையும் அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அது பர்டிகுலராக தமிழ் கம்யூனிட்டி, இப்போ தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் இருக்கிற ஒரு புக்கை தமிழுக்கு என்டையராக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு புக்கை என்டையராக. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் தெரியாதவங்களால் அந்த புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு, ஸோ அதை தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து, இங்கிலீஷ் பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா, அவங்க இங்கிலீஷில் பேச என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்து கூட தமிழில் அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக ஒரு வேர்டு சொல்கிறேன்னே, ஹலோ இந்தியா, இல்லை குட் மார்னிங், அந்த மாதிரி அவங்க வேர்டு சொல்கிறாங்கல்ல, அந்த வேர்டுக்கு வந்து தமிழில் வணக்கம் இந்தியா, அந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் வேர்டை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பேச தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் என்ன பேசுவார்னு சொல்லிட்டு அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பிஃபோராக ட்ரான்ஸ்லேட்டரால் அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. சேம் காய்ஸ், புக்கு வந்து ஆல்ரெடி கண்டென்ட்டாக இருக்குது, அதை தமிழுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சு. ஸோ அவர் ஸ்பீச் வந்து அவர் என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம். சேம் கான்செப்ட். கம்பைலர் வந்து ஹோல் புக்கை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, இன்டர்பிரட்டர் வந்து அவர் பேச லைன் பை லைனாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கோடு இருக்குது. ஆக்சுவலாக C++, ஜாவா, C#, இது எல்லாமே கம்பைலர் லாங்குவேஜ் தான். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக மொத்தமாக இருக்கிற கோடு அதை என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே பார்த்துல, மெஷினுக்கு வந்து ஹியூமன் லாங்குவேஜ் தெரியாது. அதனால் என்ன பண்ணணுன்னா, அந்த கம்பைலர் வந்து உள்ளே அதை மெஷினுக்கு புரிகிற மாதிரி ஹியூமன் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணும். ஆக்சுவலாக இதனுடைய பேர் தான் கம்பைலேஷன். ஸோ அது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக இருக்கும். ஸோ ஹியூமன் லாங்குவேஜை 0s or 1s கன்வெர்ட் பண்ணுது. இந்த இமேஜில் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ, இந்த இமேஜ் வந்து. ஸோ இங்கே கோடு இருக்குது, அதை டிரான்ஸ்லேட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, ப்ரீ எக்ஸிக்யூஷன் பண்ணி சம் ப்ராசஸிங் பண்ணி ஸ்கேன் என்டையர் ப்ரோக்ராம், ஐடென்டிஃபை ஆல் எரர். ஸோ இந்த டைமில் வந்து கம்பைல் டைம் எரரை அதை ஐடென்டிஃபை பண்ணணும். கம்பைல் டைம் எரர் எதுனா, சின்டாக்ஸ் எரர் இருக்கா இல்லை செமட்டிக் எரர் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சின்டாக்ஸ் எரர்னால், இப்போ நம்ம கோடில் எங்கேயாச்சும் அந்த கோடு எழுதுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஜாவாலாம் பார்த்தோன்னா நம்ம வந்து செமிகோலன் வைக்கணும், நம்ம C# செமிகோலன் வச்சே ஆகணும். அந்த லைன் டெர்மினேட் ஆகுது அப்படின்னு நம்ம
ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ செமிகோலன் வைக்கலன்னா அது கம்பைல் டைம் எரர் வரும். கம்பைல் பண்ணும்போதே நீங்கள் செமிகோலன் வைக்கல, அது வந்து நீங்கள் பாரு, செக் பண்ணு, இந்த லைனில் இந்த பொசிஷனில் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணோம். ஸோ சின்டாக்ஸ் எரர், ஃபார் லூப்பில் வந்து இனிஷியலைசேஷன் சரியாக பண்ணலைன்னா எரர் வரும். நம்ம கர்லிங் பிரேசஸ் மிஸ் பண்ணியிருந்த எரர் வரும். அது வந்து ரன் பண்ணும்போதே அந்த ப்ரோக்ராமை ஒரு EXE ஃபைலாக மாற்றத்துக்கு முன்னாடியே எரர்னு சொல்லிவிட்டு கம்பைல் பண்ணாமல் எரரை த்ரோ பண்ணும். இது வந்து கம்பைல் டைம் எரர்ஸ். ஸோ இதனோட ஃபீச்சர்ஸில் என்னென்னா ஹைலி ஆப்டிமைஸ்டாக இருக்கும், இண்டிபெண்ட் ஆஃப் சோர்ஸ். ஸோ சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த பிளாட்ஃபார்முக்காக நம்ம அந்த கோடை வந்து நம்ம கம்பைல் பண்ணுறோமோ ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கான மெஷின் கூட அது கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதாங்க செகண்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து டீபக் பண்ண முடியாது, அது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா கம்பைலரில் நம்ம ஆக்சுவலாக இப்போ வந்து ஓஎஸ்க்கு நம்ம விண்டோஸ்க்காக ஒரு கோடை கம்பைல் பண்ணி அதை EXE ஃபைலாக மாற்றுறோன்னா அது வந்து விண்டோஸில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும், வேறு எந்த கோட்லேயும் அதை ரன் பண்ண முடியாது. அது ஏன்னா கம்பைல் பண்ணியாச்சு, ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் புக்கை தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சு. இப்போது தமிழ் பேச தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அந்த தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண புக்கை படிக்க முடியும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு மலையாளம், தெலுங்கு, ஸோ தமிழ் தெரியாத ஒருத்தங்கிட்ட ஆல்ரெடி தமிழுக்கு கன்வெர்ட் பண்ண ஒரு புக்கு கொடுத்தா அவங்களால அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது. தட் சேம் கான்செப்ட் கைஸ். அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் மெஷின் கோட். ஸோ எந்த பிளாட்ஃபார்முக்காக அவங்க டிபெண்ட் பண்ணி அதை கம்பைல் பண்ணாங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் அதை ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் கைஸ். ஸோ இன்டர்பிரிட்டர்னால் ஆக்சுவலாக பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜேஸ் இது எல்லாமே இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். இது எப்படி ரன் ஆகுனா கோடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகும். நம்ம வந்து C# கூட நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா சடனாக அப்ளிகேஷன் கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அதுக்கான காரணம் என்னென்னா அது வந்து ரன் டைம் எரர் வந்திருக்கு. கோடு வந்து எரர் வர்ற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துல எரர் வருதோ இமீடியட்டாக ஆக்ஷன் பண்ணோம், பாஸ் அண்ட் ப்ளே. ஸோ கைஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இமீடியட் ஆக்ஷன் ரன்னிங். ஸோ இன்டர்பிரிட்டர் டியூரிங் எக்ஸிக்யூஷன் டைமில் இன்டர்பிரிட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் இமீடியட்லி கேன் பி ஸ்லோவர். ஓகே கைஸ், இது வந்து இந்த இடத்துல அவங்க அதனுடைய ப்ராப்ளத்தை சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணலான்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஆக்சுவலாக அது வந்து கோடு லைன் பை லைனாக செக் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் அது எந்த பிளாட்ஃபார்மாலும் அதில் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து வேறு கான்செப்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது வந்து நம்ம லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம வந்து பிரேக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது எப்படி ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறது, எப்படி டீபக் பண்ணுறது விஷுவல் ஸ்டூடியோவில் அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சரில் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் நம்மளுடைய எல்லா வீடியோவுமே நம்ம வந்து என்டையர் C#.NET பற்றி டெப்த்தான கான்செப்ட்லாம் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஞாபகமாக கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச கான்செப்ட். கம்பைலர், இண்டிபெண்டன்ட், மொத்தமாக ஒரு புக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, பேச ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இவ்வளோ தான் கைஸ் சிம்பிள் கான்செப்ட். ஸோ நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. ஸோ நான் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷனில் கொஞ்சம் ஓவராக டைம் எடுத்ததுன்னா ஐ எம் ரியலி சாரி கைஸ். ஸோ ஸ்டே லேர்னிங். உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.